கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களா ஆர்ஆர்பி, ஏஎல்பியில் கூட ஸ்டேஜ் 1லேயும் சரி ஸ்டேஜ் 2லேயும் சரி நம்ம 3 to 4 கொஷின்ஸ் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு ஈஸி டாபிக் தான். இதை நம்ம எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்றத டெக்ஸ்ட் புக் ஆப்பில் இருக்க ஒரு சாப்டர் டெஸ்ட் மூலயமா நம்ம ரியல் டைம் எக்ஸாம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக எடுத்தோன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் போயிடலாம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கா. இப்போ இங்கே இருக்க ஏஆர்இன்றத வேர்ட்ஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இஆர் சேமாக இருக்குது இந்த 4 ஆப்ஷன்லேயுமே. ஸோ அது நம்ம அந்த இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே 6 இருக்குது. 6 இருக்கா. 6க்கு பக்கத்தில் இப்போ நம்ம ஒரு மிரர் வச்சோன்னா, இப்போ இங்கே 6 பக்கத்தில் மிரர் வச்சோன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, லைக் இந்த பல்ஜ்டு பார்ட்டு, அதாவது 0, அப்புறம் மேலே ஒரு ஹூக் மாதிரி இருக்குல்ல. இப்போ அந்த ஹூக் வந்து இதான் மிரர்னா இது பக்கத்துலேயே அந்த ஹூக் தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு அந்த பல்ஜ்டு பார்ட், பிகாஸ் அந்த பல்ஜ்டு பார்ட் தான் மிரர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டும் அந்த ஹூக் மாதிரி இருக்குல்ல அந்த பார்ட்டும் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். ஸோ 6 வந்து இப்படி இருக்கும் உல்ட்டா புல்ட்டா. இப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இது வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பார்த்தோன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 8 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. இப்போ 3க்கு வந்து பல்ஜ்டு பார்ட் தான் வந்து மிரர் இங்கே வச்சோன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ எப்படி வரணும், இப்படி வரணும். அதுபடி பார்த்தா இந்த 2 ஆப்ஷனுமே கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, பட் இவன் 7 கொடுத்துருக்கான். போச்சு, முடிஞ்சு. அப்போ நம்ம டேரெக்டாக ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே W இருக்கா. ஸோ சேம் W. அடுத்து வந்து E இருக்குது. இங்கே மிரர் வச்சோன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, இந்த 3 ஹரிசான்டல் லைன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் ஆப்ஷனில். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு T, 3த்துலேயும் சேமாக இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னா இந்த பல்ஜ்டு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தோன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 2 ஆப்ஷன், இந்த 2 இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு 7ம் சேமாக இருக்குது, ஐயும் சேமாக இருக்குது. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா 3க்கு பக்கத்தில் மிரர் வச்சோன்னா இந்த பல்ஜ்டு பார்ட் ஷுட் பி ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அஸ், லைக் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த ஆப்ஷனும் கேன்சல் ஆகிடும். ஸோ இருக்கிற ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா GCPU. ஓகே, இதில் வந்து K கொடுத்துருக்கான், மற்ற இந்த ஆப்ஷன் கட்டு. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் தான் ஒன்று. W வந்து இதில் வந்து உல்ட்டாவாக கொடுத்துருக்கான், இதுவும் தப்பு. இந்த இது W ஓகே சேம். U சேமாக இருக்குது. U வந்து இதில் உல்ட்டாவாக இது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் கிட்டத்தட்ட சேம் தான். இங்கே வந்து மிரர் இங்கே இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆரோ இப்படி இருக்குது கொஷினில். இப்படி இருக்குன்னா நம்ம இங்கே மிரர் வச்சோன்னா ஸோ இந்த பார்ட் வந்து அதே சேம் தான், எந்த டைரக்ஷனும் மாற போகிறதில்ல. இது வந்து இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த இமேஜில் இருக்குன்னு பார்த்து ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கே இப்படி ஒரு கர்வ் இருக்கா, அதே மாதிரி இந்த கர்வ் இங்கே இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஓகே, அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the mirror is placed on the line after rotating the image 45 degree, இமேஜை 45 டிகிரி ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ 45 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா இப்படி வரும், இப்படி 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 இப்படி. இதுக்கு பக்கத்தில் மிரர் வச்சோன்னா எப்படி இருக்கும். ஸோ இது வந்து தூரமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் இந்த லைன் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைன் கர்வ் வருதா, அந்த கர்வ் இங்கே போட்டுக்கோங்க. அப்படியே இப்படி கர்வ் இப்படி கண்டினியூ ஆகுதுல்ல. ஸோ நம்ம அதே ஃப்ளோவில் அப்படி கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது, ஒரே ஆப்ஷன் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது.
ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். இதுக்கு பக்கத்தில் மிரர் வந்து இந்த 2 சர்க்கிள் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஃபேஸிங் இது மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, select the correct image of the given image. ஓகே, W இருக்குது. ஸோ W வந்து இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். W, A, H, W எல்லாமே சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் D இருக்குது, இங்கே H, B இருக்குது, ஆனால் இங்கே டபுள் H கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டே. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது இங்கே K கொடுத்துருக்கான், இது ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ அதே மாதிரி KJ வந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம J வந்து இப்படி இருக்குது. இங்கே மிரர் வச்சோன்னா J வந்து இப்படி ஆகிடும். அப்போ ஸோ இந்த ஆன்சருக்கு இதான் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். லாஸ்ட் டே இது வந்து பார்த்தோம்னா இந்த 3ம் வந்து ஒரே டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணாமல் நம்மளை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இங்கே ஏரோ இருக்குது. ஓகே, இது இருக்குது சேம். இந்த ஆப்ஷன் 1 and 3ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து நம்மளை ஃபேஸ் டைம் முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம அட்டன் பண்ணதில் ரியல் டைமில் பார்த்தோம்னா இது கேர்ள் 4 இருக்குது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே எல்லாத்துலேயும் 4 இருக்குது. H ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஆஸ் சேம் கொஷின் மார்க். அதுக்கப்புறம் W வருது, ஆனால் இங்கே M இருக்குது. M வரா மாதிரி நெக்ஸ்ட்டு இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. W, T, M, N, O, C. இப்போ இங்கே O ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இது தப்பு. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும். ஓ நமக்கு எந்த ஆன்சர் வரும் இதில்? OCB. ஓகே, D. இங்கே வந்து கேர்லி பிரேசிஸ் வருது இந்த இடத்துல, D இருக்க இடத்துல. ஸோ Dக்கு பக்கத்தில் மிரர் வச்சோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் இந்த கர்வ். ஸோ B. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10th. ஸோ சொன்ன மாதிரி ஓகே, சொன்ன மாதிரி நம்ம இங்கே பார்த்தோன்னா இந்த 3 வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். எப்படி? இங்கே மிரர் வச்சுட்டோன்னா இந்த பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி. ஸோ அது அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த ஏரோ இருக்குல்ல மேலே குட்டியா ட்ரையாங்கிள் மாதிரி, அதை பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் மிரர். இப்போ இப்படி இருக்கணும். இந்த ஆப்ஷன் எது இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அப்போ அதான் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 10 கொஷினும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ரீசனிங் ஆர் குவான்ட்ஸ் டாபிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.